சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பகுதியில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் பாகப் பிரிவினை குறித்து தான். பாகப் பிரிவினையில் நிறைய வகை இருக்குன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். குடும்ப சொத்து, அதாவது பரம்பரை சொத்து அல்லது மூதாதையர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்து, இதை பிரித்து கொள்வது ஒரு வகை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் யாருமே பாகப்பிரிவினை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சொத்தை தான் பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்கிறோம். அது எத்தனை தலைமுறை வரை பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு 4 தலைமுறை சொத்துக்களை எல்லாம் பிரிக்காமல் எல்லாம் வைத்திருக்க வாய்ப்புகள் குறைவு. அதனால அது தேவை யாருக்காவது பட்டால், அந்த தலைப்பு தொடர்பாக விவரங்கள் தெரிய வேண்டும் என யாருக்காவது தேவைப்பட்டால் அடுத்த பதிவில் அதை பற்றி விவாதிப்போம். பாகம் பிரிக்காத சொத்து எது இருக்கோ அதை பாகம் பிரித்துக் கொள்வது தான் பாகப்பிரிவினை.